வார். ஸோ வார் ஏன் ஒரு இடத்துல நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வார் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில நிலப்பரப்புகள் மேலே மற்ற செல்வாக்கு மிகுந்த நிலப்பரப்புகளை ஆளும் மனிதர்கள் வந்து தொடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஏன் இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு மேலே மட்டும் அத்தனை பெரிய ஒரு கொடூரங்கள் வந்து இழைக்கப்படுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல அந்த நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்களுடைய வம்சாவழியில அந்த மரபுல வந்து வேர்க்கால்கள்ல அமிலம் பாயுது அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் வரும். அப்போ வந்து இந்த அமிலம் பாயுது அப்படின்னும் போது அவங்க வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க மாட்டாங்க. ஒரு மந்த நிலை இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி வைப்ல தான் அந்த மனிதர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. சண்டைகள், சச்சரவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க இருக்கும். ஸோ ஒரு பலவீனப்பட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீட்ல நிம்மதி இல்ல, பலவீனமா இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். மக்கள் வீட்ல இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஒரு வீக் பர்சனாலிட்டியா இருக்காங்க. அவங்க பெஸ்ட் வெர்ஷன்ல இல்ல அப்படிங்கும்போது அந்த வீட எப்படி வச்சிருப்பாங்க? குப்பை கிடங்கா வச்சிருப்பாங்க. ஒரு சரியான முறையில வந்து அத பராமரிக்க மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய எதுவுமே வந்து ஒரு முறையான ஒரு ஒழுங்குமுறையோட வந்து நடைபெறாம போகக்கூடும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு நாடும். அப்போ அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பெஸ்ட் வெர்ஷன்ல இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய ஆட்சி முறை வந்து சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். இந்த நாட்டுல வந்து கொடுமைகள், அதுக்கப்புறம் மக்களை சுரண்டி சாப்பிடுறது, இது அதுன்னு எல்லா கெட்ட விஷயங்களுமே அங்க நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த டைம்ல தான் வந்து இந்த மாதிரியான போர்களும் வந்து அந்த நாடு மேல தொடுக்கப்படும். ஒரு நாடு, ஒரு நிலப்பரப்பு அப்படின்னா, அது எப்படி பிரிஞ்சிருக்கு? ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிலப்பரப்பும் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நிலப்பரப்புக்குமே அதற்கான ஒரு பஞ்சபூத ஆற்றல் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆற்றல் அலைவரிசை மூலியமா அது வந்து பிரிஞ்சு இருக்கும். தனித்துவமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட ரேஸ் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்கு பஞ்சேந்திரியங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய தரவுகளுக்கு. அத வந்து எப்பவுமே சமநிலைப்படுத்தக்கூடிய வகையில அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு வழிமுறைகள் வந்து அவங்களுடைய மத ரீதியாவோ, இல்ல அவங்க பின்பற்றக்கூடிய அ கல்ச்சர்லயோ வந்து அத சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்கள ஆரோக்கியமாவும், அவங்கள பெஸ்ட் வெர்ஷனாவும் எப்பவுமே வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இப்படி இருக்க அந்த நிலைமையில, அந்த நிலப்பரப்புல அந்த மரம், செடி, கொடிகளும் சரி, அங்க வாழக்கூடிய மிருகங்களும் சரி, ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். அதுல மரங்கள் வந்து ரொம்ப வறண்டு போன நிலமா இருக்கு அப்படின்னும்போது, மரங்கள் வந்து எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கும், இந்த பச்சையம் எந்த அளவுக்கு ஒரு நாட்டுல இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து மூளை செயல்திறன் நல்லா இருக்கும், அமைதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு தீட்டா மோட்ல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இப்போ அந்த நாட்ல வந்து நீர் வளம் இல்ல. மரங்கள் எல்லாமே பட்டு போச்சு அப்படின்னா, அ வளமிக்க ஒரு வளம் அப்படிங்கிறதே நாம வந்து அந்த பச்சையம் வச்சு தான் சொல்றோம். ஸோ வளம்ன்றது பொன் பொருள் இல்ல. அந்த செழிப்பான இயற்கை வளம் எப்படி இருக்கு அப்படின்றது. இயற்கை வளம் போயிடுச்சு அப்படின்னாலே, அந்த நிலப்பரப்பினுடைய அ ஒரு சமநிலை வந்து கெடும். வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தரமும், வாழ்வியல் முறையிலயுமே மாற்றம் வரும். அவங்களுடைய எமோஷன்ஸ்ல மாற்றம் வரும். அதற்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர்ல சேஞ்ச் வரும். பெர்செப்ஷன்ல சேஞ்ச் வரும். அங்க ரியாலிட்டில சேஞ்ச் வரும். பலவீனமா ஆன அந்த சமயத்துல இயற்கையே அத வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக வேறு ஒரு முன்னெடுப்ப வந்து எடுக்கும். அதுல ஒண்ணு வார். மரங்கள் வந்து செழிப்பா இருக்கும்போது, அவைகள் வெளியிடக்கூடிய அந்த ஃப்ரீக்வென்சி பார்த்தீங்கன்னா, மனித மனதிற்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள கொடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்க வந்து இங்க உட்கார்ந்து ஒரு சிட்டில உட்கார்ந்து ஒரு கதை எழுதுறீங்கன்னா, அதற்கும் ஒரு மலை பிரதேசத்திலயோ, காடுகள்லயோ நீங்க போய் உட்கார்ந்து ஒரு கதை எழுதுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். சிட்டில வந்து உங்களுடைய ரைட் பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு
கலை திறமையா இருக்கட்டும், இல்லைன்னா கற்பனை வளமா இருக்கட்டும். இங்க அது வந்து வெளிப்படுறது பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஆற்றல் அலைவரிசைக்குள்ள இருக்க எண்ணங்கள் மட்டும் தான் வெளிப்படும். அதுவே நீங்க வந்து மலை இருக்கக்கூடிய பகுதிகள்ல, இல்ல காடுகள் அந்த மாதிரி இயற்கை வளம் நிறைந்த பகுதிகள்ல நீங்க போய், அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க செய்யும்போது, அதுல ஈடுபடும்போது, நல்ல ஒரு மரபுல இருந்தே வந்து மரபறிவு வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ மனிதர்கள் வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்காங்களா இல்லையான்றது இயற்கை வளம் தான் தீர்மானிக்குது. அந்த நிலப்பரப்பு வந்து நல்லா இருக்கணுமா இல்லையான்றதையும் இயற்கை வளம் தான் தீர்மானிக்குது. அங்க இருக்கக்கூடிய மிருகங்களையும் இதுல நாம கணக்கிடறதுக்கு தவறக்கூடாது. அதுல வந்து கால்நடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கஷ்டப்படாம இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஸ்லாட்டர் ஹவுஸ் அதிகமா வச்சு கால்நடைகள துன்புறுத்தக்கூடிய ஒரு நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் சந்தோஷமா இல்ல, மகிழ்ச்சியா இல்ல, லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ வெளியிடுது அப்படின்னும்போது, அந்த நிலப்பரப்புக்கான அந்த ஆற்றல் சமநிலை கெட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி நிலத்தடி நீர் குறைஞ்சு போகுது. அதே மாரி நிலத்தடி நீர் மிகுதல். நிலத்தடி நீர் மிகும்போது பார்த்தீங்கன்னா, இயற்கையில ஏதாவது சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, போர் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. ஆனா, நிலத்தடி நீர் குறையும் போதும், ரொம்ப ஆழத்துல இருந்து போர் போட்டு நீர்கள எடுத்துட்டே இருக்கும்போதும், இந்த மாதிரியான லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் வெளிப்படுறதுக்கும், இந்த ரேடியேஷன்லயே மாற்றங்கள் வரதுக்குமான வாய்ப்புகள் அதிகம். அதே போல பெண்கள் வந்து நல்ல வாழ்வியல் முறைய வந்து அவங்க வாழல அப்படின்னும்போது, வாழ்க்கை தரம் குறைவா இருக்கு அப்படின்னும்போது, பெண்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு நாட்டுல அப்படின்னும்போது, அந்த நாடு போருக்கு உட்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ரேடியேஷன் சம்மந்தப்பட்ட கனிமங்கள், இந்த கனிம வளங்கள் எல்லாம் நாம எடுத்துட்டு இருக்கும்போதும், அவைகள் வந்து தோண்டி எடுக்கும் போதுமே வந்து வெளிப்படக்கூடிய இந்த ரேடியேஷன்ஸ்னாலயும் மனிதர்களுடைய ஆற்றல் சமநிலை கேடுறதா இருக்கட்டும், இந்த அந்த நிலப்பரப்போட சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் சமநிலை கேடா இருக்கட்டும், இதுவுமே போர்க்காலத்துக்கு ஒரு அறிகுறியா இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாமே எந்தெந்த நிலப்பரப்பு பலவீனமா இருக்கோ, அதற்கு மேலதான் பலம் வாய்ந்த நாடுகள் போர் தொடுக்கும். அப்ப அது பலவீனமா இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களா தான் இருக்கும். அப்ப அத நாம எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம வந்து நிலத்தடி நீர் வந்து நல்லா சமநிலையில இருக்கிற மாரி பார்த்துக்கணும். நீர்வளம் நல்லா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். வாட்டர் ரெகுலேட் பண்றதுக்கு நாம தெரிஞ்சுக்கணும். எனர்ஜி ஆர்க்கிடெக்சர்ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அத ரெஃபர் பண்ணுங்க. நாம அங்க வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறைய வாழ்வியல் முறையா இருக்கட்டும், வாழ்க்கை தரமா இருக்கட்டும், அத அமைச்சு கொடுக்க அந்த அரசாங்கம் மறக்கவே கூடாது. அந்த மக்களும் ஒரு கல்ச்சர பின்பற்றி ஒரு சிறந்த வாழ்க்கை முறையும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை முறையும் மட்டுமே அவங்க பின்பற்றுறது ரொம்ப அவசியம். ஏன்னா இதுல மக்களே ஈடுபாடு காட்டல அப்படின்னா, மக்கள் வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இல்லன்னு அர்த்தம். அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து லோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு எல்லாத்துலயுமே அது ஒரு வெறுப்பு வருது. ஒரு விரக்தி வருது. இல்லன்னா அவங்க வந்து ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல போயிடுறாங்க. சண்டைகள், சச்சரவுகள் அந்த மாரி இருக்கும்போது, அவங்க வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றதில்ல. அப்படியா இருக்கும்போதும் அந்த நிலப்பரப்போட ஆற்றல் சமநிலை கெடுது. அதுக்கப்புறம் விலங்குகள். விலங்குகள் எப்பவுமே பழைய காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் விலங்குகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னாலே அது வந்து அபசகுனமா பார்ப்பாங்க. காரணம் அ அந்த லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல செய்யக்கூடிய விலங்குகள் வந்து இத வந்து முன்னாடியே சொல்லும். ரேடியேஷன் இந்த இடத்துல சரியில்ல அப்படின்றதா இருக்கட்டும். இல்ல இந்த மக்களுடைய மனநிலையில ஏற்படுற மாற்றம், அவங்க விலங்குகளை எப்படி நடத்துறாங்க அப்படின்றதையும் காட்டிக் குடுத்துரும். இப்போ எந்த நிலப்பரப்புல மக்கள் வந்து விலங்குகள மோசமா நடத்துறாங்களோ, அப்போ மக்களுடைய மனநிலையிலுமே என்ன இருக்கு? ஒரு மாற்றம் வரும். ஒரு கொடூரத்தன்மை. இந்த மாரியான கெட்ட விஷயங்கள் அவங்க மனதிற்குள்ள உட்புகும்போது, கெமிக்கல்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொரு மனுஷங்களுமே ஒரு டவர் மாரி, கிட்டத்தட்ட ஒரு வார்டன் கிளிஃப் டவர், டெஸ்லா டவர் மாரின்னு சொல்லலாம். ஒரு கோவில் மாரி. ஸோ அவங்களுக்குள்ள கெமிக்கல்ஸ் சேஞ்ச் ஆகும்போது, ஃப்ரீக்வன்சி மாறும்போது, அத அவங்க எமிட் பண்ணும்போது, அவங்களோட ஆராவுமே டிப்ளீட் ஆகும். அப்ப அவங்க அந்த மாரி ரேடியேஷன்ஸ ஒருத்தருக்கு ஒருத்தர் எனர்ஜி இஸ் கன்டேஜியஸ்ன்ற மாரி பரவும்போது, அ ஒட்டுமொத்தமாவே அந்த அந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சரே உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திடீர்னு போராட்டங்கள், திடீர்னு கிளர்ச்சிகள் இப்படியெல்லாம் ஈடுபடும்போது, எது சரி, எது தப்பு அப்படின்னே வந்து மக்களுக்கு தெரியாது.
அதுவும் மக்கள் பெரும்பான்மையா லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ அவங்க வெளியிட்டுட்டே இருக்கும்போது, அவங்க நிதானமா இருக்க மாட்டாங்க. தென் அவங்களுக்கு யோசிக்கிற அந்த திறனுமே வந்து குறையறதுக்கும், மட்டுப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மூளை செயல்திறன் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி பெண்கள் வந்து நல்லா சேஃபா இருக்கணும். பெண்களுக்கு சேஃப்டி குடுக்கல அப்டின்னா, ஒரு நிலப்பரப்பு, ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ரொம்ப ஒரு கீழ்ப்படி நிலைக்கு தான் அது போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு அது அறிகுறி. பெண்கள் எப்பவுமே இருக்கிறதுலே வந்து எவால்வ்டு பீப்பிள். ஸோ இந்த இதில நாம சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நிலப்பரப்புலயுமே இந்த எவால்வ்டு பீப்பிள்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டாலோ, அவங்க வழி தவறி போனாலோ, அ அவங்க வந்து கெட்ட விஷயங்கள செய்ய ஆரம்பிச்சாலோ, இல்ல அவங்க வந்து லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய உணர்வுகள வெளியிட்டாலோ, வஞ்சம், பழி வாங்குதல், இந்த மாரியான விஷயங்கள அவங்க வெளியிடுறாங்க அப்படின்னாலோ, அந்த நிலப்பரப்புல வந்து போருக்கான அறிகுறி இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த எவால்வ்டா இருக்கக்கூடியவங்க, இவங்க வந்து மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கும்போது, இவங்க வந்து அந்த அந்த பொறுப்ப வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படின்னும்போது, "வேலியே பயிர் மேயுது" அப்படின்ற மாதிரி இவங்க தான் வந்து அத வந்து காப்பாத்தணும். அவங்களே அத வந்து துஷ்பிரயோகம் பண்ணும்போது என்னாகும்? அந்த இடத்துல ஆற்றல் சமநிலை கெட்டுப்போகும். ஏன்னா ஒரு எவால்வ்ட் அப்படின்றவங்க வந்து ஆல்கலின். ஹைலி ஆல்கலினா போகும்போது பற்றற்ற நிலை வரும். பற்றற்ற நிலை வந்து எப்படி ஒரு மனிதன் வந்து பந்த பாசங்கள துறந்து போறாங்களோ, ஹைலி அசிடிக்கா இருக்கிறதும் சரியில்ல. ஹைலி ஆல்கலினா இருக்கிறதும் சரியா இருக்காது. ஸோ அ ஸோ 2த்துக்கும் சமநிலையா நாம இருந்துக்கணும். அப்படி எவால்வ்டா இருக்கிறவங்க வழி தவறி போகும்போது, அ அந்த இடத்துல பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நெறைய பூசல்கள் வந்து நடைபெறும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் எல்லா நிலப்பரப்புகளுக்குமே. கிட்டத்தட்ட அவேக்கனிங் பீரியட் மாரி. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எவால்வ்டு பீப்பிளுக்கும், அ இந்த ரத்த வம்சாவழிகள்ல இருக்கக்கூடிய அ யாருடைய வம்சாவழிகள்ல வேர்க்கால்கள்ல வந்து அமிலம் பாயுதோ அந்த மக்கள் எவல்யூஷனுக்கு உட்படக்கூடிய மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை போற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஆட்சி முறை வந்து சரியா அமையாது. அத பார்க்கக்கூடிய மற்ற நிலப்பரப்புகளுக்கு அ ஆளுமை செலுத்தக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அத வந்து பலவீனமா பார்த்து வந்து போர் செய்வாங்க. ஸோ இது வந்து எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா எவால்வ் ஆயிடுவாங்க. இந்த அவேக்கனிங் பீரியடுக்கு அப்புறமே. இந்த எவால்வ்டுக்கும் அ அவங்களுடைய மைண்ட் வந்து சமநிலையில இருக்காது, அந்த டைம்ல. அதே மாதிரி இந்த எவல்யூஷனுக்கு உட்படக்கூடிய மக்களுடைய வேர்க்கால்கள்ல கடைசியா வரக்கூடிய மக்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, புது புது விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. புது புது கண்டுபிடிப்புகள் எடுத்துட்டு வருவாங்க. புதுசு புதுசான நெறைய விஷயங்கள வந்து இந்த சமூகத்துக்குள்ள அவங்க பரிச்சயப்படுத்துவாங்க, கொண்டு வருவாங்க. ஆனா இது வந்து இந்த எவால்வ்டு பீப்பிளா இருக்கக்கூடியவங்களே ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது முடக்கப்படும். ஸோ இ அப்புறம் இவங்களுக்கு இந்த பக்கமும் சப்போர்ட் கிடைக்காது. காரணம் வந்து இவங்க வேர்க்கால்கள்ல அமிலம் பாய்றது. ஸோ ஹைலி அசிடிக்கா இருக்க பீப்பிளும், ஹைலி ஆல்கலைனா இருக்க பீப்பிளும், அ இப்படியே சமநிலை கெட்ட மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஒரு நிலப்பரப்புக்கு எப்படி இருக்கும்? ஒரு போர்க்காலமா இருக்கும். மோஸ்ட்லி அ எந்தெந்த நபர்கள் வந்து ஹைலி ஆல்கலைனா இருக்காங்களோ, அவங்க தான் வந்து போர் தொடுப்பாங்க. ஹைலி அசிடிக்கா இருக்கிற பீப்பிள விட ஹைலி ஆல்கலினா இருக்கும். ஆல்கலின் நல்ல விதம். நல்ல ஒரு குணம் தான். ஆனா அது ரொம்ப மிதமிஞ்சும்போது என்ன ஆகும்? பற்றற்று போயிடுவாங்க. இது சரி, இது சரின்னும்போது அது அப்படியே திரிபாகும். அ எ அதற்காக அந்த கொள்கைகளுக்காகவோ, அந்த அடையாளங்களுக்காகவோ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ, அதற்கு தாண்டி இங்க மனிதம்னு ஒண்ணு இருக்கு, அன்புன்னு ஒண்ணு இருக்கு, மக்கள்னு ஒண்ணு இருக்காங்க. அவங்களுக்கும் கனவுகள் இருக்கு. அவங்க வாழணும்னு நெனைக்கிறாங்க. இந்த மாரியான விஷயங்கள்ல அவங்களுடைய சிந்தனைகள் வந்து போகாது. ஸோ, எனக்கு எது ரைட்டியஸோ அதுதான் நான் பண்றேன். பட் ரைட்டியஸ் அப்படிங்கிறது அவங்க கண்ணோட்டத்துல கரெக்ட்டா இருக்கலாம். ஆனா, பெருவாரியான மக்களுக்கு, பெரும்பான்மையினருக்கு அது நன்மை பயக்கிறதா இருக்கான்னு பார்க்கணும். இதனால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும்.
போருக்கு முக்கிய காரணமே அந்த நிலப்பரப்போட ஆற்றல் சமநிலை கேடுதான். ஸோ அதை எப்படி சமநிலைப்படுத்துறது அப்படின்றது தான் யோசிக்கணும். ஒரு நாடு மற்றொரு நாடு வந்து ஆற்றல் சமநிலையில மோசமா இருக்கு அப்படின்றத பார்த்தா அதன் மேல போர் தொடுக்காம அவங்க தங்களுடைய எனர்ஜி ஆர்கிடெக்சரை பில்ட் பண்ணிக்கிறதுக்கும், வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்றதுக்கும் எப்படியெல்லாம் உதவ முடியும் அப்படிங்கிறத தான் நாம இங்க பார்க்கணும். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஆற்றலை வந்து சமநிலைப்படுத்தும். இங்க ஃபுல்லாவே கெமிக்கல் ஈக்குலிபிரியம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த நிலப்பரப்ப சமநிலைப்படுத்திக்க அதுவே ஒரு வழி தேடிக்குது. அதுதான் போர். அப்ப அது நியூக்ளியரா இருக்கும்போது இன்னும் அது மோசமா நடக்கும். இந்த சமநிலை வந்து கெட்டு போனதுக்கு அப்புறம் இத சரி செஞ்சுக்க இந்த இயங்கியலே என்ன மாதிரியான அ விஷயங்கள வந்து முன்னெடுக்குது, கையெடுக்குது அப்படின்றத பத்தி நான் ஒரு வீடியோல போட்டிருந்தேன். ஸோ அதுல வந்து இந்த இயற்கை சீற்றங்களும் இப்படிதான் வருது அப்படின்றத பத்தியும் நான் சொல்லியிருந்தேன். அப்போ போர் அப்படிங்கிறது ஆயுதங்களை வச்சு போரிடாம நாம வந்து ஆற்றல் சமநிலையை முன்னெடுக்கணும். அந்த நிலப்பரப்போட ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். முக்கியமா வந்து டவர்ஸ் அமைச்சு அந்த ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி நல்ல செழிப்பா நாம இயற்கை வளங்களை வந்து மேம்படுத்திக்க முடியும் நம்மளால. வாட்டர் ரெகுலேட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து எனர்ஜி ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். அதையும் தாண்டி போர் தான் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆயுதங்கள் ஏந்திட்டு வரவங்க கிட்ட இன்னும் அந்த பலவீனமா இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வந்து ஆயுதங்களை வச்சு போரிடுறது அப்படிங்கிறது முட்டாள்தனமான விஷயமா இருக்கும். அதுவும் மக்களோட உயிர் சேதம் அப்படிங்கிறது அதற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியா அமையும். வேறு விதமா அவங்க வந்து அதை கையாளலாம். அதுல வந்து ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம வந்து வாட்டரை கண்ட்ரோல் பண்றது, ஃப்ரீக்வன்சியை வச்சு வி கேன் கண்ட்ரோல் சவுண்ட் வேவ்ஸ் வச்சு வி கேன் கண்ட்ரோல் ஃபயர். ஸோ நிறைய இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி செய்யக்கூடிய மேஜிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அளப்பரியதா இருக்கும். மனிதர்களுடைய எண்ணங்கள், ஆரா வந்து டவுனா இருக்கிறது, அதை கூட நம்மளால வந்து சமநிலைப்படுத்த முடியும். அப்போ பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாலே போதும். ஒருத்தரும் அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கும்போது பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாலே போதும். ஒவ்வொரு நிலப்பரப்பும் அவங்களுடைய மக்களை வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல வாழ வச்சாலே போதும். போர் அப்படின்ற ஒண்ணே இங்க இருக்காது. நாம எப்போ எல்லாம் வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு பயோ ஃபீல்டு நமக்கு இருக்கிறது லோ ஆகுதோ, எப்பெல்லாம் காழ்ப்பு, வஞ்சம் இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு இதெல்லாம் நம்ம மனசுல மேலோங்குதோ, அமிலத்தன்மை இந்த உடல்ல வந்து மேலோங்குதோ, அப்பதான் நாம என்ன பண்றோம், இந்த மாதிரியான போருக்கு போறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம சந்திக்கிறோம். ஸோ எல்லாருமே நல்ல ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுல ஆரால நாம இருக்கோம் அப்படின்னு சொன்னா மனுஷங்க ஒருத்தவங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க, அன்பு மேலோங்கும். இன்னும் முக்கியமான விஷயம், லைட்ல கனெக்ட் ஆவாங்க. நியூரலி வி கேன் கனெக்ட். எந்தவித சிப் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இங்க ஆல்ரெடி இங்க பிளட் லைன்ஸ்ன்னு இருக்கும். உடம்பு ஈத்தரால செய்யப்பட்டது. ஸோ இந்த ரத்தம் வந்து கடத்தும். ஒரு கெமிக்கலி ரோபோட் மாதிரி எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்கலாம், டெலிபதி பண்ணிக்க முடியும். எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட நாம இங்கே இருந்துக்கிட்டே நம்மளால மனதிற்குள்ள பேசிக்க முடியும். கிளார்வோயன்ஸ், கிளார் ஆடியன்ஸ் வந்து வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம சென்சஸை வந்து பில்ட் பண்றதுல நாம வந்து நம்மளுடைய வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஆக்கப்பூர்வமா இருக்கும். எங்கேயோ இருக்க ஏலியன்ஸ் இப்படி இருக்காங்க, ஏலியன்ஸ் வருவாங்க, இப்படி இதுன்னு சொல்லி ரீசர்ச் பண்றதை விட நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கு. இதே இடத்துலயே லேயர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இவ்வளோதான் இருக்கு. அப்போ இன்னும் எவால்வ் ஆகக்கூடும். ஸோ இன்னும் நம்ம கான்ஷியஸ்னஸை நம்ம இந்த ஃப்ரீக்வன்சியை விட எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணணும், இதை பற்றி பேசுனா ஹியூமன் பாடியோட, ஹியூமன் பிரெயினோட பொட்டென்ஷியலை பற்றி வெளியில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அப்படின்றதுக்காகவே இந்த லேயர்ஸ் பற்றி யாருமே பேசுறது இல்லை. ஹியூமன்ஸோட சென்சஸ் எப்படி இருக்கு அப்படின்றத யாருமே சொல்றது இல்லை. ஒரு ஏலியன் இருக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கான சதவீதம் ரொம்ப கம்மி. ஆனால் நமக்கு வாழக்கூடிய இதே இடத்துலையே பல லேயர்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கான சதவீதங்கள் ரொம்ப அதிகம். அப்போ அதை பற்றி பேச மறுக்கிறதுக்கான காரணம் ஹியூமன் பிரெயினோட செயல்திறனை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கான அந்த விளைவு இல்லை. நம்மளோட பொட்டென்ஷியல் இதை விட அதிகம் அப்படின்றதையும்
சொல்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. மக்களுடைய அறியாமையும், அ மூட நம்பிக்கைகளும் இதெல்லாம் வச்சு அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு தான் எல்லாருமே விழையறாங்களே தவிர, மக்களுக்கு இத சார்ந்த அறிவ நாம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃப்ரீ வில் வந்துரும். ஸோ ஃப்ரீ வில் வரும். அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ஒரு அடையாளத்துக்குள்ள அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. ஒரு அடையாளத்த வச்சு நீங்க ஒருத்தர் ஒருத்தர் போய் சண்டை போடுங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவங்க அன்பா இருப்பாங்க. ஒருத்தவங்களோட தனி மனிதனுடைய அகங்காரத்துக்காக ஒரு அடையாளத்தின் பேர்ல 2 பெருவாரியான மக்கள போய் நீங்க மோதிக்கோங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அப்படின்றதுக்காக நெறைய உண்மைகள் இங்கிருந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. இப்போ நம்ம நிலப்பரப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மக்கள் வந்து நாய்கள வந்து கொடூரமா நடத்துறத நம்மளால பார்க்க முடியுது. பெண்கள் கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்து தன்னோட சமநிலையில இல்ல, மோசமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பொறுப்பெடுத்துக்க மறுக்கிறாங்க அப்படின்றதும் அவங்களோட பொறுப்புகள நிறைவேற்றாம அத கைவிடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அன்பா யாரும் இல்லன்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. மரங்கள் இந்த மாரி பச்சையம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வர்றதும், மலைகள் குடாயப்படுறதும் இத நம்மளால பார்க்க முடியுது. ரேடியேஷன்ஸ் அதிகமாகுறத நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் இல்ல. எல்லாருக்கும் வந்து தைராய்டு வருது, அயோடின் அதிகமா எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. இதனாலேயும் மக்கள் வந்து ஆரோக்கியமா இல்ல, கெமிக்கல் இம்பேலன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது. அத தாண்டி நிலத்தடி நீரை நாம உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய நிலப்பரப்புல சமநிலை சீர்கேடு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதையும் தாண்டி ஆட்சியாளர்களா இருக்கக்கூடியவங்க இந்த எவால்வ்டா இருந்து யார் யாரெல்லாம் இந்த சமூகத்த அவங்க கொஞ்சம் முதல்ல போகணும். இந்த எவால்வ்டா இருக்கிறவங்க வந்து முன்னாடி போயிட்டு இவங்களை வந்து வழி நடத்தணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து மற்ற வேர்க்கால்கள் எல்லாமே அமிலம் பாயும் போது அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வந்து சந்திப்பாங்க. அப்போ அவங்க மூளை செயல்திறன் அவ்வளோ சிறப்பா இருக்காது, மட்டுப்பட்டுரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப இழிவான விஷயங்களை செய்யறதுக்கு கூட அவங்க செல்லக்கூடும். கோவப்படுறது, அவங்க நிதானத்தை இழக்கிறது, எமோஷ்னலா இப்படி எல்லாம் நடக்கிறவங்கள வந்து நாம பார்த்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி நல்ல வழிபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த எவால்வ்டு பீப்புளுக்கான ஒரு வேலையாவே சமூக பொறுப்பாவே இருக்கும். ஆனா இந்த எவால்வ்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய குணமுமே ஹைலி ஆல்கலைனா போகும் அடுத்தடுத்து. அவங்களுதுமே திரிஞ்சு போயிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள வந்து சுரண்டுவாங்க. அவங்க தன்னிலையில இருக்க மாட்டாங்க. இந்த எவால்வ்டு பீப்புளுக்குமே ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தரவுகள் வர்றது, ஆசிட் வர்றது நின்னுடும். ஸோ ஒரு ஆசிட்ல போய் திருப்பி நீங்க வெளியில வரும்போது, அந்த கஷ்டப்பட்டு மேல வரும்போது அந்த பந்தம், பாசம், அன்பு இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒண்ணா சேர்ந்து நம்ம வாழலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பந்த பாசம் இதெல்லாம் தேவையில்ல. இந்த பற்றற்ற நிலை வந்து சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கணும். ஆல்கலைனா இருக்கணும். ஆனா ரொம்ப ஆல்கலைனா போயிடக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு நாம போயிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட ரியாலிட்டியுமே மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸ்னஸ் எவால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளோ, இந்த களம் அமைத்து கொடுக்கக்கூடிய முறையோ, இங்கேருந்து நாம வந்து உதறி தள்ளிட்டு போயிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த யாரெல்லாம் அப்படி போனாங்களோ, அடுத்தடுத்து அவங்களுக்கு தலைமுறைகள அவங்க உருவாக்க மாட்டாங்க. இந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர், சோஷியல் ஸ்ட்ரக்சரை உதறிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஒரு தரப்பினருக்கான அந்த தரவுகள் வந்து தொலைஞ்சு போயிடும். ஹைலி ஆல்கலைன்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுதுன்னு பார்க்கணும். ஈகோ வந்து வேற மாதிரி வெளிப்படும். அதுக்கப்புறம் வந்து தான் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு பொறுப்புகள் கொடுத்தா, அப்போ இந்த பொறுப்புக்கு வந்து நான் இது பண்ணணும்ல, நான் மேல இருக்கேன்ல, அப்போ எனக்கு கீழே தானே நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அந்த இடம் அது வந்து அவங்களுடைய மைண்டை வந்து மாற்றும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, ஆல்கலைனா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், கிறுக்கு பிடிச்சிரும்னு சொல்லலாம். அசிடிக்கா இருக்கிறவங்களுக்கும் கிறுக்கு பிடிச்சிரும். ஆல்கலைனா இருக்கிறவங்களுக்கும் ஹைலி ஆல்கலைனா போகும்போது கிறுக்கு பிடிச்சிரும். அதுவும் ஆல்கலைனா இருக்கிறவங்கள ஏமாற்றலாம், நல்லா ஏமாற்றலாம். அசிடிக்கா இருக்கிறவங்களை எப்படி ஏமாற்ற முடியுமோ, திசை திருப்ப முடியுமோ, அதே மாதிரி ஹைலி ஆல்கலைனா இருக்கும். கெட்டது என்னதுன்னு தெரியாது. இது நல்லதா கெட்டதான்னு யோசிக்க தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்களே ஏமாற்றலாம். அப்போ இந்த 2 சாராருமே கெட்டு போய் இருக்கிற நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மக்களை வந்து ரொம்ப ஈஸியா என்ன பண்ண முடியும்,
திசை திருப்ப முடியும், பலவீனப்படுத்த முடியும். அப்போ அந்த நிலப்பரப்பை வந்து ஈஸியா வந்து கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி. லவ் இஸ் காட்.